வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நாள் நான் வெத்தலைவள்ளி கிழங்கு செஞ்சு சாப்பிட்டதை போட்டிருந்தேன். இந்த பாருங்கள், உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். உரிச்சிட்டு தான் இதை வேக வைக்கணும். கருணக்கிழங்கு மாதிரி நல்லா உரிச்சிடணும். ரொம்ப செதுக்கக்கூடாது, சுரண்டி உரிக்கணும். உரிச்சிட்டு நல்லா 2-3 தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு இந்த பெரிய பீஸெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, கரெக்டான அளவாக வேகணும். உருளைக்கிழங்கு எப்படி வேக வைப்போமோ அதேமாரி. ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் பாருங்கள். கடுகு கொஞ்சமாக, அவ்வளோதான். தேங்காய் விருப்பப்படுறவங்க பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நல்லா துருவின மாதிரி பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். எனக்கு தேங்காய் வேண்டாம், அதனால் நான் சும்மா சாதாவாக சிம்பிளாக செய்கிறேன். வெங்காயம் எதுவுமே வேண்டாம், மசாலா எதுவுமே வேண்டாம். ஒரே ஸ்பூன் எண்ணெய், கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சுன்னா இதை போட்டு அப்படியே கிளறி கொடுத்து இறக்க வேண்டியது தான். கடுகு பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இதில் குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு அவ்வளோதான். உப்பு அதில் இருக்கிற உப்பே போதும். இது அந்த மிளகாய் காரம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். மிளகாய் காரம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணுவோம். மிளகாய் காரம் போகிற அளவுக்கு பண்ணால் போதும். ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், இப்படி வதங்கினா போதும். ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய், ரவை கடுகு, மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டால் போதும். உங்களுக்கு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி இந்த வெத்தலைவள்ளி கிழங்கை வேவிச்சு மட்டும் சாப்பிட்றதில்ல, நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இதெல்லாம் நம்ம பாட்டி காலத்தில் செஞ்சது. இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இந்த கிழங்கு எடுத்துகிட்டு வருவாங்க. எங்கள் குடும்பத்தில் நிறையா இதை பயிரை வைப்பாங்க. இது மாதிரி வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு கொடுங்க. மறந்து போன உணவெல்லாம் கொண்டு வந்து பசங்களுக்கு கொடுங்க. இதெல்லாமே உடம்புக்கு நல்லது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாரிடம் துவா செய்கிறோம். எல்லா புகழும் எல்லாம் ஒருவனுக்கே, சாந்தியும் சலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாட, திருமண நாள் கொண்டாட அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜஸாக்கல்லாஹ்.